வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் என்னன்னு பாத்தீங்கன்னா அருமையான கருப்பு உளுந்து பூண்டு கஞ்சி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கை கால் வலி, முதுகு வலி, யூட்ரஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறவங்க இது வந்து ரெகுலரா எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும். உடம்பும் நல்ல தெம்பா இருக்கும், நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமா இருக்கும். சோ வாங்க இந்த அருமையான கருப்பு உளுந்து பூண்டு கஞ்சி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ நல்லா அடிக்கனமான கடாய் எடுத்துக்கலாம். இதில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். என்கிட்ட வந்து 3/4 டம்ளர் அளவுக்கு தான் கருப்பு உளுந்து இருந்துச்சு. அதனால நான் வந்து வெள்ளை உளுந்து வந்து கலந்து எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கருப்பு உளுந்தே எடுத்துக்கோங்க. இதை சேர்த்துக்கலாம். நான் வந்து கருப்பு உளுந்து கம்மியாக இருந்ததுனால வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டு இருக்கட்டும். நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்பீங்க, நான் அதனால நான் முன்னக்கூடியே சொல்லிடுறேன். வெள்ளை உளுந்து கட்டாயம் சேர்க்கணுமா இல்லை 2 கலந்து தான் சேர்க்கணுமான்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்பீங்க. அதுக்கு சொல்கிறேன், இது வந்து உங்களோட விருப்பம் தான். நான் வந்து கருப்பு உளுந்து கம்மியாக இருந்ததுனால வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். 2ம் கலந்தும் செய்யலாம், தனித்தனியாகவும் செய்யலாம். வெள்ளை உளுந்து மட்டும் வச்சும் கூட நீங்கள் இந்த கஞ்சி செய்யலாம், கருப்பு உளுந்து வச்சும் நீங்கள் வந்து செய்யலாம். இது உங்களோட விருப்பம் தான். ஆனால் வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து தான் பெஸ்ட்டு. நான் வந்து முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வெள்ளை உளுந்து வச்சு, இதே மெத்தடில் கஞ்சி வீடியோ வந்து போட்டிருக்கேன். வேணும்னா நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு வந்து இந்த 1 டம்ளருக்கு வந்து 3/4 டம்ளர் அளவு தான் கருப்பு உளுந்து இருந்துச்சு. நான் அதனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா தண்ணி வந்து நம்ம கரெக்டாக அளந்து ஊற்றணுக்காக கம்மியாக இருக்குங்கிறதுக்காக நான் கொஞ்சம் வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். இப்போ உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. அதில் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது, அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இது வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எந்த டம்ளரில் வந்து நம்ம உளுந்து எடுத்தோமோ அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி இல்லை புழுங்கல் அரிசி எதுனாலும் எடுத்துக்கலாம். இந்த அரிசியும் சூடு ஏறுற அளவுக்கு வறுத்தா போதும். இதுவும் நல்லா சூடு ஏறிடுச்சு. வேற பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேற தட்டுக்கு மாற்றிட்டேன். இன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் அளவு தான் எடுத்திருக்கேன், அதாவது கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். இதே அளவில் நீங்கள் நிறைய வந்து எடுத்து செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அப்பப்போ தேவையான போது நம்ம டக்குன்னு கஞ்சி செஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டு குறைன்னு அரைச்சிக்கணும். அதாவது ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மிக்சியில் போட்டு நான் வந்து அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணும். அதாவது அந்த உளுந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே அப்படியே இருக்கும். 1-2 தான் உடைச்சிருக்கேன், ரொம்ப நைஸாலாம் உடைக்கக்கூடாது. இருக்கட்டும். இப்போ நம்ம அரைச்ச உளுந்தும் பச்சரிசியும் பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த கப்பு தான் வந்து நமக்கு மெஷரிங்கு. இப்போ இந்த கப்பில் தான் நம்ம எல்லா தண்ணியுமே அளந்துக்கணும், தேங்காய் பாலும் அளந்துக்கணும். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இந்த குக்கரில் வந்து நம்ம பொடிச்ச எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்த கப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மூணு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இன்னும் வந்து 1 டம்ளருக்கு 1 கப்பு கூட தண்ணி சேர்க்கலாம். இந்த தண்ணிக்கு பதிலாக நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு தேங்காய் பால், நல்லா கெட்டியான தேங்காய் பாலாக சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒரே அளவில் அளந்துக்கோங்க. இப்போ 2 பல் பூண்டு, நல்லா பெரிய பல்லாக 2 பல் பூண்டு எடுத்துருக்கேன், நச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 10 இலை புதினா சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு விசில் போட்டுடலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு நல்லா ஒரு 3 விசில் விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ 3 விசில் விட்டாச்சு, ஸ்டீம்லாம் போயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா முதல்ல தண்ணி ஊற்றிட்டோம்னா குக்கர்லாம் வந்து புழுகி வந்துடும். அதனால வந்து கரெக்டாக தண்ணி வச்சுருக்கேன் நான். 3 விசிலுக்கு மேலே விடாதீங்க. அதுக்கு மேலே விசில் வந்துருச்சுன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா தண்ணி கம்மியாக வச்சுருக்கனால அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து தண்ணி வந்து நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஊற்றையில் சுடு தண்ணி தான், நல்லா கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றணும். பக்கத்தில் வந்து தண்ணி சூடாகிட்டு இருக்கு. இப்போ இது வந்து விசில் வரையிலே பார்த்தீங்கன்னா பூண்டெல்லாம் சேர்த்துருக்கேன் இல்லையா, பூண்டு அந்த தேங்காய் பாலோட வாசனையும் சேர்ந்து இல்லை செம்மையாக வாசனை சூப்பராக இருக்குது. இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். கேஸ் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். சில பேருக்கு நல்லா கெட்டியாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு வந்து கொஞ்சம் அப்படியே லிக்விட் மாதிரி இருந்தால் பிடிக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து எடுத்த கப்லேயே அந்த 1 கப் அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றிடுவேன். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு கொதிக்கட்டும். இன்னுமே வந்து கெட்டியாக தான் இருக்குது, இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம்.
இப்போ இதில் உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் தாராளமாக குடிக்கலாம். 4லேருந்து ஒரு 5 பேர் தாராளமாக அதை குடிக்கலாம். அந்த அளவுக்கு, அதாவது 100 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்திங்கன்னா அந்த அளவுக்கு வரும். இந்த அளவு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே அளவில் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். புதினா இலை சேர்க்கறது ஆப்ஷனல் தான். எனக்கு வந்து அந்த ஃப்ளேவர் பிடிக்கும். ஏன்னா நம்ம வந்து தேங்காய் பால் பூண்டு சேர்க்கறதுனால அந்த புதினா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து நல்லா எக்ஸலண்ட்டாக கிடைக்கும். நம்ம பிரியாணிலாம் செஞ்சோம்னா என்ன ஃப்ளேவர் கிடைக்குமோ அந்த மாதிரி ஃப்ளேவர் கிடைக்கும். அது வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. கம்பல்சரி போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். ஏன்னா தண்ணி ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கவும் நம்ம அமர்த்திடலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, அமர்த்திடலாம். இப்போ கருப்பு உளுந்து கஞ்சி, பூண்டு போட்ட கருப்பு உளுந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. கை கால் வலி, முதுகு வலி ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க தொடர்ந்து வந்து ஒரு 2 வாரத்துக்கு வந்து இதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, இது வந்து எத்தனை நாளைக்கு எடுக்கணும், டெய்லி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். பிரச்சனைகள் இருக்கிறவங்க, அதாவது உடம்பு வலி, கை கால் வலி இது மாதிரி இருக்கிறவங்க தொடர்ந்து 1 வாரம் இல்லை 2 வாரம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாரத்தில் ஒரு 2 நாள் இல்லை ஒரு 3 நாள் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி காலையில் டிஃபனுக்கு பதிலாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கும். அவ்வளோதான். இது வந்து சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க கூட இது தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம உளுந்து அதிகமாகவும் அரிசி வந்து கம்மியாகவும் சேர்த்துருக்கோம். அதனால் இது வந்து ஃபுல் ப்ரோட்டீன் தான். அதனால் இது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக வச்சுட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். சுகர் பேஷண்ட் சாப்பிட்றதுக்கும் அருமையான ஒரு ரெசிபி. இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா தோசை வந்து நான் போட்டிருக்கேன், அதாவது அடை வந்து போட்டிருக்கேன். உளுந்து வச்சு அடை எப்படி செய்கிறதுங்கிற போட்டிருக்கேன். அதுவும் டயாபெட்டிக் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஒரு அருமையான ரெசிபி. அதாவது கார்போஹைட்ரேட் இல்லாமல் வெறும் உளுந்து ப்ரோட்டீன் வச்சு அந்த பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் செஞ்சுருப்பேன். அதுவுமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் உளுந்து வச்சு. கண்டிப்பாக அந்த வீடியோவையும் போய் பாருங்கள், பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.